ஒன்னு பாஸ்டர்ஸ் ப்ரீச் பண்றது அவங்களுக்கு புரியல, இன்னொரு விஷயம் இவங்க யங் பீப்புள் சொல்றதையும் பாஸ்டர்ஸ் கேட்கறது. நிறைய சர்ச்சஸ்ல இன்னைக்கும் என்ன பண்றாங்கன்னா, they will shut down the person who brought up the complaint, who brought up the issue, who brought up the question, and they will shame them. Sadly, for majority of the churches, this is the reality. அப்பாவும் அம்மாவும் பசங்க சொல்றது கேட்கறது இல்ல. கேட்காததுனால அவங்க அப்பா கிட்ட பேசுறது பிரயோஜனம் இல்லை, அம்மா கிட்ட பேசுறதும் பிரயோஜனம் இல்லை, இவங்க எது சொன்னாலும் நம்ம திட்டுவாங்க, காதை கொடுத்து கேட்க மாட்டாங்க, போட்டு தாக்கத்துல தான் இருப்பாங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இப்ப யார் சொல்றது கேட்பான்? வெளில தான் போய் கேட்பான். இப்ப நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது. அப்பா அம்மாவும் சரி, பாஸ்டர்ஸும் சரி, இவன் நாங்க சொன்னா கேட்கறது இல்ல நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் சொல்ல வரும்போது நீங்க கேட்கல, நீங்க கேட்காமயே அவனை நோண்டிட்டு திட்டிட்டு இருந்ததுனால அவன் வெளில போயிட்டான். You are also partly responsible. இன்னொரு பக்கம் பிலீவர்ஸ் பக்கம், for goodness sake stop being difficult. If you are someone like me who speaks Tamil but doesn't read Tamil, but you always wanted to read the Bible in Tamil, then the Tanglish Bible is absolutely for you. The Tanglish Bible is a Romanized version of the Bible, meaning the Bible is still in Tamil but it's written in English, so hence the name Tanglish Bible. This is really great when you're reading through the Bible in English or any other language for that reason and are struggling to understand the meaning of a passage because you don't speak that language. Now you don't have to worry about that if you have the Tanglish Bible. So if you want to grab one, check out the link in the description and use code PM10 at checkout for 10% off. That is PM10 for 10% off at checkout. Now back to the video. Challenge to churches and church goers, believers, Christians. The challenge na idu or wake up call mari, so pay attention. I think this is incredibly valuable and I think this will wake you up. Na romba nalla podcast la oru vishayatha நம்ம ரொம்ப பேசிட்டே இருந்தோம். ஃபேமிலிலயும் சரி, சர்ச்சஸ்லயும் சரி, கம்யூனிகேஷன் டிஸ்ஃபங்க்ஷன் ரொம்ப இருக்கு. நான் ஃபேமிலிஸ்னா பர்டிகுலரா இப்ப கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ், அதுக்கப்புறம் சர்ச்சஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். சர்ச்ல பாஸ்டர்ஸ் ப்ரீச் பண்றாங்க, அந்த மெசேஜ் நமக்கு புரியுது. இப்போ பாஸ்டர்ஸ் ஆண்டவருடைய அன்பை பற்றி ப்ரீச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் பரலோகத்திலேருந்து நமக்கு இறங்கி வந்தாரு, அவர் தேவனா இருந்தோம், நமக்கு மனுஷன் ரூபம் எடுத்து அவரை தாழ்த்தி நம்மளுக்காக அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளுக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழியை உண்டாக்கி நம்மளெல்லாம் மக எப்படா வித்தியாசம் சொல்றது, அப்புறம் ஓகே, சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் பரலோகத்துக்கு போனார். ஆண்டவர் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார் பார்த்தீங்களா, இதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஓகே, ஆண்டவருடைய அன்பு அதெல்லாம். இப்போ அதை சொல்கிறதுக்கு காரணம் என்ன, நம்மளும் ஆண்டவரை போல் அன்பு உள்ளவங்களாம் இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. அந்த அப்ளிகேஷன் பார்த்து நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. பேசினாலும் அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் என்ன மாதிரி யங் பீப்புளுக்கு புரியாது, ரிலேட் பண்ண முடியாது. இப்படி இருக்கிறதுனால ஒன்று பாஸ்டர்ஸ் ப்ரீச் பண்ணுறது அவங்களுக்கு புரியல, இன்னொரு விஷயம் இவங்க யங் பீப்புள் சொல்கிறதையும் பாஸ்டர்ஸ் கேட்கறதில்ல. சொல்கிறது கேட்குறதுனா என்னென்னு முதல்ல சொல்லிடுறேன். சொல்கிறது கேட்குறதுனா ஒரு சின்ன பையன் ஏதாவது பாஸ்டர் இது பண்ணலாம் அதை பண்ணலான்னு பாஸ்டர் கேட்டு பண்ணிடணுன்ட்டு அதை சொல்ல நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, ஒரு சின்ன பையன் இல்லை ஒரு 20 இயர்ஸில் இருக்கிறவன், ஒரு டீனேஜரோ இல்லை ஒரு ஏர்லி 20ஸ்ல இருக்கிற ஒரு பையனோ ஒரு பொண்ணோ பாஸ்டர் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை சர்ச்சில் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகிட்டுருக்கு, இல்லை வெளில இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகிட்டுருக்கு, இதை பற்றி என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் சொன்னால் நிறைய சர்ச்சஸில் இன்னைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, they will shut down the person who brought up the complaint, who brought up the issue, who brought up the question, and they will shame them. Sadly, for majority of the churches, this is the reality. எனக்கு எவ்வளோ மெசேஜஸ் வந்துச்சு தெரியுமா. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பண்ணி போட்டிருந்தேன். என்னென்னா, சர்ச்சில் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல நம்ம சர்ச் வீட்டில் போய் சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்களும் சால்வ் பண்ண முடியலன்னா குடும்பமாக போய் இல்லை நீங்கள் தனியாக கூட போய் சர்ச்சில் சொன்னீங்கன்னா பாஸ்டர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வீடியோ போட்டிருந்தேன். கமெண்ட்ஸில் எத்தனையோ பேர் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு என்னென்ன ஆச்சு தெரியுமா, எப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, மெசேஜஸ்லேயும் அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஸோ sadly this is the reality for majority of the churches. Pastors, people in leadership positions, authorities, church authorities, they are not listening to the young generation. They are not listening to the problems that young people are facing out there in the world. கல்ச்சரில் போய் வேலை செய்யும் போதோ கல்ச்சருக்குள்ளே தானே இருக்கணும், அங்கே வெளில தானே இருக்கணும், உலகத்தில் தானே இருக்கணும். போய் வேலை செய்யும் போதோ, ஸ்கூலுக்கு போகும்போதோ, காலேஜஸுக்கு போகும்போதோ, இல்லை எங்கேயோ இருக்கும்போதோ அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற டெய்லி டே டு டே இஷ்யூஸ் எல்லாம் டீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு டீல் பண்ண முடியல நிறைய டைமு. நான் ஒரு யங் மேனாக நிறைய எவ்வளோ கொஷின்ஸ் வருதுன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் கிடைக்கலனா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் கிடைக்கலனா போய் சர்ச்சில் கேட்கும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம ஷட் டவுன் பண்ணிட்டா என்ன ஆயிரும் தெரியுமா, அவங்க ஷட் டவுன் பண்ணுறதுனால இவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நான் எனக்குள்ளே நானே பார்த்துக்கிறேன், இல்லைன்னா போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்பேன்,
இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்டாக இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுவுமே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அட்வைஸ் வாங்குறது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உன் ஃப்ரெண்டுனா யூஸ்வலாக உன்னுடைய வயசுலேயே தான் இருப்பாங்க. இப்போ நான் 23 வயசுனா எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக வந்து 22, 23, 24 இந்த வயசில் தான் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீ யோசிக்கிறதே தான் அவங்களும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. எக்ஸாக்ட் சேம் திங் யோசிக்கலனா கூட அந்த தாட் பேட்டர்ன், திங்கிங் மெக்கானிசம், அந்த ஃப்ரேம் ஒர்க்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஃபுல் பிக்சரை பார்க்க மாட்டாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்களும் சேம் மெச்சூரிட்டி லெவலில் இருக்கிறதுனால பார்க்க மாட்டாங்க. ஸோ இதனால தான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அட்வைஸ் கேட்குறது வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில டைம் அவங்க நல்ல அட்வைஸாக கொடுப்பாங்க. அதுக்கு தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது வந்து முக்கியம், அக்கௌண்டபிளாக அவங்கள வச்சுக்கிறதுக்கு. ஆனால் எல்லா டைமும் ஒரு குறிப்பாக ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம், உன் கரியரை பற்றியோ இல்லை உன் வாழ்க்கையை ஷேப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஒரு கரியரோ இல்லை படிக்கிறதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி யோசிக்கும் போது வெறும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்குறது வந்து இட் இஸ் நாட் really optimal. Okay, it is not optimal. It is better you ask someone who has experience, who has done the thing that you want to do and knows how to do it. Okay, so that they can show you how it's done. It's usually someone elder to you, older than you. ஸோ இதனால தான் சர்ச்சஸ்கிட்ட போய் இப்போ கேட்கும் போது அவங்க சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்காதனால இவங்க வெளில போய் கேட்குறதுனால, வெளில போயிட்டு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. உலகத்தான் மாதிரி யோசிக்கிற கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, பக்கா உலகத்தாண்டவங்களும் இருக்கிறாங்க, நான் பிலீவர்ஸும் இருக்காங்க. இவங்ககிட்டலாம் அட்வைஸ் கேட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ அவங்க பைபிள் சொல்கிற மாதிரி எடுக்க மாட்டாங்க முடிவை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற மாதிரி தான் எடுப்பாங்க. இப்போ புரியுதா எங்கே பிரச்சனை வருதுன்ட்டு? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் பாஸ்டர் சொல்கிறது நம்ம யங் பீப்புளுக்கு புரியாததுனால தான் தே டோன்ட் ரிலேட் டு வாட்ஸ் ஹேப்பனிங் இன் சர்ச் ஆர் தே டோன்ட் ரிலேட் டு சர்ச் இட் செல்ஃப். இப்படி பண்ணாததுனால அவங்க வெளில போயிடுறாங்க. வெளில போய் அவன் சொல்கிறது இவன் சொல்கிறது யூடியூப்பில், கூகுளில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையும் கேட்டு குழம்பி அவன் என்ன பண்ணுறதுன்னு இது கரெக்டாக இருக்குன்னு நினச்சி பண்ணி அவன் பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சும் சரி, அந்த பர்சனுடைய ஃபேமிலியும் சரி டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ மீன் டிஸ்ஃபங்க்ஷன் இன் சர்ச்சஸ். த சேம் திங் கோஸ் ஃபார் ஃபேமிலிஸ், கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ். அப்பாவும் அம்மாவும் பசங்க சொல்கிறது கேட்காததுனால அவங்க வந்து அப்பா கிட்ட பேசுறது பிரயோஜனம் இல்லை, அம்மா கிட்ட பேசுறதும் பிரயோஜனம் இல்லை. இவங்க எது சொன்னாலும் நம்மளை திட்டுவாங்க, நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க, காதே கொடுத்து கேட்க மாட்டாங்க, அவங்க போட்டு தாக்கத்தில் தான் இருப்பாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இப்போ யார் சொல்கிறது கேட்பான்? வெளில தான் போய் கேட்பான். வீட்டில் கேட்கலன்னா வெளில தான் போய் கேட்பான். இப்போ சர்ச்சையும் அவன் ஷட் அவுட் பண்ணிடுவான், அதுக்கப்புறம் ஃபேமிலியும் ஷட் அவுட் பண்ணிட்டான்னா இப்போ போய் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் கேட்பான். இப்போ நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அப்பா அம்மாவும் சரி, சர்ச்சஸும் பாஸ்டர்ஸும் சரி, இவன் வந்து நாங்கள் சொன்னால் கேட்குறதில்ல நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் சொல்ல வரும்போது நீங்கள் கேட்கல, நீங்கள் கேட்காமையே அவனை நோண்டிட்டு திட்டிட்டு இருந்ததுனால அவன் வெளில போயிட்டான். தட் இஸ் யூ ஆர் ஆல்சோ பார்ட்லி ரெஸ்பான்சிபிள். மேபி அவங்களுக்கு வருவோம் யங் பீப்புள் கொடுக்குற சேலஞ்ச். நான் எங்களை மாதிரி சர்ச்சுக்கு போகிறவங்களுக்கு கொடுக்குற சேலஞ்ச் பற்றி பேசும்போது அதை பற்றி பேசுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அவன் வெளில போயிடுறான். அதுக்கப்புறம் அவங்கள ப்ளேம் பண்ணிடுறோம், அவன் வந்து கேட்க மாட்டான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது தான் கேட்பான், அவன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவான்ட்டு. நீங்கள் முதல்ல அவனுக்கு கேட்டு சொல்லாததுனால தான் அவன் அப்படி போகிறான். ஓகே, சில பேர் ரெபலிஸாக இருப்பாங்க, அவங்கள விடுங்க. So this is the dysfunction that I've been observing for a long time in churches and also in Christian families. So how do we fix this? Like I said, ரெண்டு பேர் வந்து ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஒன்று சர்ச் பக்கம் வரும்போது சர்ச் அத்தாரிட்டிஸ், சர்ச் லீடர்ஷிப் அண்ட் த பிலீவர்ஸ். ஓகே, church leaders பக்கம், you guys, pastors, leaders, authorities, you guys have to stop being stoic. ஓகே, ஸ்டோயிசிசம் ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு பரவாயில்ல. நான் வந்து ஃபேஸ் ஆக மாட்டேன், நான் வந்து இமோஷன் காட்ட மாட்டேன், நான் இறங்க மாட்டேன், நான் வந்து ஒரு அன்ஃபேஸ்டு ஃபியர்லெஸ் லீடர் மாதிரி காட்டேன், அது ஓரளவுக்கு பரவாயில்ல. பிரச்சனை வரும்போது ஃபியர்லெஸ்ஸாக இருக்கிறது, கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது, தைரியமாக இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே, கிரிட்டிசிசமும் கேட்காம நம்ம விஷயங்கள் பண்ணுறது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி இன்புட் வரும்போதும், ஃபீட்பேக் வரும்போதும், இல்லை ஒரு கன்சர்ன் ரைஸ் பண்ணும்போது அப்பயும் வந்து எனக்கு யாரும் சொல்லாதீங்க, யாருக்கும் நான் சொல்கிறது கேட்குறதில்ல, நான் ஆண்டர் சொல்கிறது மட்டும் தான் கேட்பேன், இப்படி இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. Okay, so church leadership, authorities, you guys have to stop being stoic, at least as much as you guys have been. And அதே நேரத்தில் ஸ்டோவிக்காக இருக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இறங்கி வந்து ஆக்சுவலி ஸ்டார்ட் லிசனிங் டு த யங் பீப்புள். ஓகே, யங் பீப்புளில் பிடிக்கிறது தான் பிரச்சனையே. ஏன்னா நாங்கள் தான் வந்து எல்லாத்தையும் பண்ணணும் சுற்றணுன்ட்டு சுற்றிட்டு இருப்போம், எங்களை பிடிக்கிறது தான் பிரச்சனையே. ஸோ யூ ஹாவ் டு லிசன் டு தம். ஒருத்தர் வந்து ஒரு 20 year old வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணி எனக்கு இது பிரச்சனைன்னு சொல்கிறான்னா அதுவே ஒரு மிராக்கிள். சீரியஸாக சொல்கிறேன், அதுவே ஒரு மிராக்கிள்.
யாரும் அப்படி ஓப்பன் அப்பே பண்ண மாட்டாங்க. குறிப்பாக 2026 ஒரு ஒரு பையன் வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு பர்சனல் மேட்ரையோ இல்லை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறான்னா இட் இஸ் அ மிரக்கிள். அப்படி ஆகும்போது அவன் அவ்வளோ கரேஜியஸாக வந்து யோசித்து வந்து உங்கள்கிட்ட சொல்லும் போது நீங்கள் ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப எப்படி வருவான் அவங்ககிட்ட? So you guys have to stop being as stoic as you guys have been and have some humility, get down to our level and listen to us. All I'm asking you to do is to listen to the young people in your church. Listen to the believers in your church. நான் ஆண்டவர் சொல்கிறது பண்ணுறேன், எனக்கு ஆண்டவர் மட்டும் சொல்கிறது மட்டும்தான் நான் கேட்குவேன், வேறு யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லைன்னா பண்ண முடியாது. அப்படி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்களேன். இது வந்து ரீசெண்டாக வந்து நான் வந்து கொஞ்சம் பீஸ் பண்ணது, எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினது என்னென்னா, ஷெப்பர்ட் அண்ட் ஷீப் அனாலஜி யூஸ் பண்ணுறதுல ஆண்டவர் போதகர்களுக்கு ஒரு ஷெப்பர்டு வந்து எப்படி ஒரு ஷீப் நடத்திட்டு போகிறாரோ அப்படி தான் வந்து இப்போ லீடர்ஸ் அண்ட் சர்ச் லீடர்ஸ், பாஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து விசுவாசிங்களாம் நடத்துறது. ஆண்டவர் தான் அல்டிமேட் குட் ஷெப்பர்ட். ஆனால் வந்து நம்மெல்லாம் வந்து ஒரு ஆண்டவரோட கொஞ்சம் கீழே லெவலில் இருக்கிற ஒரு ஷெப்பர்டுன்னு யோசித்துப்போமே. இப்போ ஒரு ஷெப்பர்டு வந்து ஒரு ஷீப்பை டைரக்ட் பண்ணோன்னா, எப்படி ஒரு ஷெப்பர்டு வந்து ஒரு ஷீப்பை டைரக்ட் பண்ணோன்னா ஹியூமன் லாங்குவேஜில் பேசினா ஷீப்புக்கு புரியுமா? இப்போ ஆடு மேய்க்கும் போது ஆடு மேய்க்கிறவங்கெல்லாம் என்ன எப்படி சொல்லுவாங்க? இந்த பக்கம் வா, லெஃப்ட்டில் போகாத, ரைட்டில் போ, இல்லை நேராக போ, ஃபாஸ்ட்டாக நட, ஸ்லோவாக நட, இப்படியா பேசுகிறாங்க? எப்படி பேசுவாங்க? ஆடுடைய லாங்குவேஜில் தான் பேசுவாங்க. ஆடு எப்படி கற்றுமோ, நான் அந்த மாதிரி கற்ற மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஆடு எப்படி கற்றுமோ அந்த மாதிரி தான் கத்தி தான் அந்த மாதிரி பேசி தான் ஆடுகிட்ட பேசுவாங்க. இப்போ நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, pastors, church leaders, you guys have to learn to speak the language of your sheep. The culture that they are living in is absolutely horrible. Okay? Horrible, terrifying things are happening out there. And that is what they are dealing with. And when they come to you with a problem, you as a shepherd have the responsibility to understand what's happening. அவங்க கிட்ட என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுட்டு அவனுக்கு புரிகிற மாதிரி உங்கள் லாங்குவேஜை நீங்கள் யூஸ் பண்ணி மாற்றி நீங்கள் சொல்கிறது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் லாங்குவேஜை நல்லா இதை நோட் பண்ணோம், நான் லாங்குவேஜை தான் மாற்ற சொல்கிறேன், கண்டென்ட்டை மாற்ற சொல்ல. நான் பைபிளில் காஸ்பலில் மாற்றினவன்னு சொல்ல, பைபிளில் கொடுக்குற டாக்டரின்ஸ் ஆண்டர் சொல்லியிருக்கிறத மாற்றி அவனுக்கு ஏற்ற மாதிரி பேசுன்னு சொல்ல. நான் உங்கள் லாங்குவேஜ், உங்கள் கம்யூனிகேஷன் மீடியமை நீங்கள் மாற்றணும்னு சொல்கிறேன். ஸ்பீக் த லாங்குவேஜ் ஆஃப் யுவர் ஷீப். நீங்கள் அப்படி பேசும்போது தான் உங்கள் ஷீப்புக்கு புரியும், உங்கள் விசுவாசிங்களுக்கு புரியும். புரிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக கேட்பாங்க. ஸோ லேர்ன் டு ஸ்பீக் த லாங்குவேஜ் ஆஃப் யுவர் பிலீவர்ஸ், ஹேவ் சம் ஹியூமிலிட்டி அண்ட் ஸ்டாப் பீயிங் as stoic as you guys are. இந்த 3 விஷயத்தை நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்க, சர்ச் பக்கம், அத்தாரிட்டிஸ் பக்கம், ஐ திங்க் இட் வில் ஹெல்ப். இன்னொரு பக்கம் பிலீவர்ஸ் பக்கம், இந்த பிலீவர்ஸ் பக்கம் பேசும்போதே அப்படியே இந்த யங் பீப்புளுக்கும் ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கேன்னு நான் சொன்னேன்ல, அதையும் நம்ம பேசிடுவோம். பிலீவர்ஸ் பக்கம் you guys have to stop being difficult. Okay? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். We have to stop being difficult. என்ன சொல்கிறேன்னா, let's say most of us are reasonable. Most of the time, most of us are reasonable. நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அதுக்கு ஒரு காரணத்தோடு தான் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நிறைய டைம் அதே மாதிரி நம்ம சொல்கிறது நம்மளுக்கே புரியாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்காததுனால, அதுக்கு எதுக்கு பிடிக்காதுன்னே தெரியாது, அதனால வந்து நம்ம வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருப்போம், சொல்கிறதே கேட்க மாட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆரகண்ட்டாக சுற்றிட்டு இருப்போம். So to myself and to all of the young people, to the believers who go to church, stop being difficult. For goodness sake, stop being difficult. Okay? Pastors வந்து நிறைய நல்ல pastors இருக்காங்க. I see so many pastors who are laying their lives down for you guys, for us. Okay? To do ministry, to answer God's call. அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க பேச வராங்கன்னா, யூ ஹாவ் டு ஹாவ் த ஹியூமிலிட்டி. பாருங்கள், அவங்க பக்கமும் அவங்க பாஸ்டர்ஸும் வந்து ஹம்பிளாக வந்து இறங்கி வரணும். யூ ஆல்சோ, we also, the believers also must have the humility to listen to your pastors, to your church authorities. So we have to stop being difficult. And உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் போய் சொல்கிறீங்க, இல்லை ஒரு கன்சர்னை ரேஸ் பண்ணுறீங்கன்னா, have a valid reason why you are raising that concern. சும்மா ஊரில் இருக்கிறவன் அவன் சொன்னான் வீடியோவில் பார்த்தேன்னு சொல்லிட்டு வந்து பாஸ்டர் நோண்டிட்டு இருக்கக்கூடாது. பாஸ்டர் கேட்க மாட்டார், கேட்கவும் கூடாது. have a reason, be reasonable. ஓகே, நமக்கு ஒரு விஷயம், நமக்கு இந்தியன்ஸுக்கு, ஏஷியன்ஸுக்கு எல்லாருக்கும் தெரில எனக்கு, ஆனால் இந்தியன்ஸுக்கிட்ட நான் நிறைய அப்சர்வ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா, we are way too emotional about stuff.
we give our emotions way too much credit than reason. I understand we are emotional beings too, so there is little bit of a place, little bit of room for emotions. But நம்ம இந்தியன்ஸ் நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா, mostly predominantly we will make decisions based on emotion, how we feel. பிடிச்சா பண்ணுவோம், பிடிக்கலனா பண்ணுவோம், பிடிக்கலனா பண்ணுவேன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். We have to have a valid reason for everything we do and for the concerns that we bring up in church. So stop being difficult and start being reasonable. When you bring up a concern, when you bring up a complaint, make sure your reason is valid. அதுக்கப்புறம் you bring up to the church. So ஒரு பக்கம் church leaders, pastors, you guys have to stop being stoic as you guys have been. You guys have to be humble a little. நிறைய பேர் ஹம்பிள் ஆகிறேன்னு சொல்லியே 5 முறை சொல்கிறாங்க, நான் ஹம்பிள் ஆகிறேன். அது ஹியூமிலிட்டி மாதிரி தெரில எனக்கு. ஓகே, ஸ்டாப் பீயிங் ஸ்டோயிக் ஆஸ் யூ கைஸ் ஹவ் பென். ப்ராக்டிஸ் அ பிட் ஆஃப் ஹியூமிலிட்டி அண்ட் லிசன். ப்ளீஸ் லிசன். அண்ட் ஆன் த பிலீவர்ஸ் சைடு, ஓகே, நமக்கு சர்ச்சுக்கு போகிறவங்களுக்கு, யங் பீப்புளுக்கும் சொல்கிறேன், பெரியவங்களுக்கும் சொல்கிறேன், யூ கைஸ் ஆல்சோ ஹாவ் டு பி ஹம்பிள். ஓகே, அண்ட் ஸ்டாப் பீயிங் டிஃபிகல்ட். ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஒன்று நமக்கு என்ன தெரியுமா, இது நம்ம சர்ச்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நேஷனை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். திஸ் இஸ் த ஃபார்முலா. ஓகே, திஸ் இஸ் த ஃபார்முலா. ஒரு ஊரை சரி பண்ணால் முதல்ல சபையை சரி பண்ணணும். உன் ஊரில் உங்கள் சபை இருக்கா, ஊர் சரியாகலைன்னா சபையில் எங்கேயோ பிரச்சனை இருக்குது. சபை ஒழுங்காக இருந்துச்சுன்னா சபையை வளர வைக்கிறதும் அந்த ஊரை ரட்சிக்கிறதும் ஆண்டவருடைய வேலை. உங்களை வச்சு ஆண்டவர் பண்ணுறாரு. ஆனால் உங்களை வச்சு ஆண்டவர் பண்ண மாட்டுறாரு. ரொம்ப நாளாக ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும்னா சபையில் எங்கேயோ பிரச்சனை. எவ்வளோ நாளாக நம்ம இந்தியாவில் ஒரு ரிவைவலுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். யோசித்து பாருங்கள், ஏன் நடக்கலைன்னா we have dropped the ball. Churches, Christians in India, Indian Christians, we have dropped the ball and we need to fix it. Okay, so the key to seeing revival in our nation is to fix the church. சபையை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா தான் நம்ம நேஷனை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ த வே வி கோ அபவுட் டூயிங் தேட் இஸ் வி ஹாவ் டு டாக் டு ஈச் அதர். பாஸ்டர்ஸ் பேசுகிறது பிலீவர்ஸுக்கு புரியணும். பிலீவர்ஸ் சொல்லும் போது பாஸ்டர்ஸ் கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பைபிளில் இருக்கிறத அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். இந்த வருஷம் நம்ம இதை பண்ண ஆரம்பித்தோன்னா we will see so many changes. We will see a lot of people coming to God, coming to the faith, and church is filling up. But we have to get our act together. So that's my challenge for the churches and to the believers.